ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குருமா குழம்பு தான் செய்ய போகிறா. அப்போ நம்ம நித்தியஸ்ரீ அதுக்கு தேங்காய், ஜீரகம், அந்த பொட்டுக்கடலை போட்டு நைஸாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நெய்யோ எண்ணெய் கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு அரைச்சி வச்ச மசாலா போட்டு காய்கறியும் போட்டால் குருமா ரெடி ஆகிடும். நம்ம செல்லக்குட்டி இப்போ ரொம்ப சந்தோஷமாக எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருக்கா. இதில் என்ன ஒரு வருத்தம் எனக்கு அப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறவங்களுக்கு ஆனால் மறந்து போயிடுறா. நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது அந்த நேரம் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் செய்யணும் அப்படிங்கும்போது திரும்பவும் நான் மறுபடியும் சொல்லித்தரணும். அவளுக்கு மனசில் பதிய மாட்டேங்குது. இப்போ எல்லாமே கை பழக்கம் வந்துருச்சு. அழகாக செய்ய ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப ஸ்பீடாக ஒரு நார்மலாக என்ன செய்யணுமோ அழகாக அந்த மாதிரி செய்கிறா. இப்போ அவளுக்கு இண்டிவிஜுவலாக அதுக்கு தான் நான் பழக்கிட்டு இருக்கேன். ஆனால் அடுத்து என்ன செய்யணுங்கிறது அவளுக்கு மெமரியில் வரமாட்டேங்குது. இதுவும் கடந்து போகும். நம்ம செல்லக்குட்டி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாள். சூப்பராக குருமா